ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி குழம்புக்கும் பிராய்லர் சிக்கனுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நம்மளுக்கு எலும்பாக தான் இருக்கும். கறி கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். பிராய்லர் சிக்கன் பார்த்திங்கன்னா அதில் கறி நிறையா இருக்கும், எலும்பு கம்மியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது பிராய்லர் சிக்கன் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணும்போது நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அவிச்சு வச்சுக்கிறதே. ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவிச்சு வச்சுக்கிட்டு அடுத்து நான் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தக்காளி, பச்சை மிளகாய், பல்லாரி இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நாட்டுக்கோழி குழம்புனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போயிட்டு தக்காளி பல்லாரியோட பச்சை ஸ்மெல் போன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மஞ்சப்பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஆயிலில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். தனியாக போட்டால் ஸ்மெல் அடிக்கும். அடுத்து மல்லி இலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆயிலே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். லாஸ்ட்டு குழம்பு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இலை போட்டால் இன்னும் ஸ்மெல் நல்லா சூப்பர், அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம். இந்த கரம் மசாலா எந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு குழம்பு நீங்கள் வைக்கும்போது கரம் மசாலா போட்டிங்க அப்படின்னா அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி அடுத்து மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு ஆயிலே எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு மல்லிப்பொடியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம அவிச்சு வச்சுருக்க கறியை போட்டு நல்லா வதக்கணும். அவிச்சு வச்சுருக்க கறியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தூர ஊற்றிட வேண்டாம். கறியும் அந்த தண்ணியும் சேர்ந்து போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு இந்த மசாலா போட்டு வேகிறது லேட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடலாம். பிராய்லர் கோழின்னா ஃபஸ்ட்டே நம்ம அவிக்காமல் இந்த மாதிரி மசாலா போட்டு 2-3 விசில், ஒரு விசில் வச்சாலே அந்த கோழிக்கறி ரெடி ஆயிரும். நாட்டுக்கோழினால ஃபஸ்ட்டே நம்ம அவிச்சு வச்ச பிறகு இந்த மாதிரி கறி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்க அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கறி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நாட்டுக்கோழி குழம்புனால எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளவு அழகாக வந்திருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கறி வேகிறதுக்கு ஒரு 3 விசில் வச்சா போதும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம விசில் வச்சு ஒரு ஹாஃப் அளவுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ இன்னும் ஹாஃப் வெந்துட்டு அப்படின்னா கறி நல்லாயிருக்கும். தேவையான அளவு நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கிடலாம். உருளைக்கிழங்கு ஒரு சில பேர் போட மாட்டாங்க, பிடிக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்புல உருளைக்கிழங்கு சேர்க்காமல் நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா அந்த கறியோட டேஸ்ட்டு தனியாகவே காட்டும். உருளைக்கிழங்கு போடுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடக்கும். பசங்களுக்கு பிடிக்கிறதுனால உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணிக்கிறதேன். இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மல்லித்தழையை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.